நம்ம இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? போன வருஷம் 2023 மட்டுமே இந்தியால 2000க்கும் மேற்பட்ட படங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல அதிகபட்சமா தெலுங்கு லாங்குவேஜ்ல 320, தமிழ்ல 263 லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இந்த படங்கள்ல 339 படங்களை நம்ம இந்தியால மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்லயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியால மட்டும் 9742 தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம சவுத் இந்தியால மட்டுமே அதுல பாதி இருக்கான். இதுல ஹாலிவுட் மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுல, அதோட ஆவரேஜ் டிக்கெட் பிரைஸ் தான் அதிகம், 237 ஒரு மூவிக்கு. அடுத்தபடியா ஹிந்தி மூவிஸ்க்கு 196 ரூபாய், அண்ட் தமிழ் மூவிக்கு ஒரு டிக்கெட்டோட ஆவரேஜ் பிரைஸ் 89 ரூபா. நான் ஒரு சின்ன தியேட்டருக்கு போனாலே 120 ரூபா டிக்கெட் பிரைஸ் வாங்கலாம். அப்ப எப்படி 89 ரூபா ஆவரேஜ் பிரைஸ் ஆகும்? ஓகே, சோ இதெல்லாம் கணக்கெடுக்கிறப்போ போன வருஷம் மட்டுமே நம்ம இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒட்டுமொத்த வருமானம் 12,600 கோடி. என்னதான் இந்தியா வருஷத்துக்கு அதிக பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல நம்பர் 1 இருந்தாலுமே அது மூலமா ஜென்ரேட் ரெவென்யூ பண்றதுல 4வது இடத்துல இருக்கும். ஸோ மொத்தமா இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்ம ஒரு பிலிம்க்கு ஜென்ரேட் பண்ற ரெவென்யூ $0.625 மில்லியன். அதான் கிட்டத்தட்ட 5 கோடி. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?